ஓம் சாந்தி 19/4/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, முழு உலகத்தின் ஐயோ ஐயோ என்ற கதறலை முடித்து வெற்றி முரசை ஒலிக்க செய்வதற்காக பாபா வந்திருக்கிறார். பழைய உலகத்தில் இருப்பது ஐயோ ஐயோ என்ற கதறல், புது உலகத்தில் இருப்பது வெற்றி முழக்கம் ஆகும். கேள்வி: எந்த ஒரு ஈஸ்வரிய விதியின்படி ஏழைகள்தான் பாபாவிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை அடைய முடியும், பணக்காரர்கள் அடைய முடியாது? பதில்: முழுமையாக பிச்சைக்காரர் ஆகுங்கள். எதுவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் மறந்துவிடுங்கள் என்பது ஈஸ்வரிய விதியாகும். ஏழை குழந்தைகள் சுலபமாக மறந்து விடுகிறார்கள். ஆனால் பணக்காரர்கள் தாங்கள் சொர்க்கத்தில் இருப்பதாக நினைக்கிறார்கள். அவர்களுடைய புத்தி எதையும் மறப்பதில்லை. ஆகையால் யாருக்கு பணம், சொத்து, சொந்த பந்தத்தினுடைய நினைவு இருக்கிறதோ அவர்கள் உண்மையான யோகியாக ஆக முடியாது. அவர்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி கிடைக்க முடியாது. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான நிச்சய புத்தியுடைய குழந்தைகள் யார் நன்றாக அறிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு முழு உலகத்தினுடைய சண்டையை தீர்ப்பதற்காக பாபா வந்திருக்கிறார் என்பதில் உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. இந்த உடலில் பாபா வந்திருக்கிறார். அவருடைய பெயர்தான் சிவ் பாபா என்று நல்ல புத்திசாலியான குழந்தைகள் அறிந்திருக்கிறார்கள். ஏன் வந்திருக்கிறார்? ஐயோ ஐயோ என்ற கதறலை முடித்து வெற்றி முழக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வந்திருக்கிறார். மரண உலகத்தில் எத்தனை சண்டை சச்சரவுகள் இருக்கிறது. அனைவரும் கணக்கு வழக்கை முடித்து கொண்டுதான் செல்ல வேண்டும். அமரலோகத்தில் சண்டையின் விஷயமே இருக்காது. இங்கு எவ்வளவு சண்டை சச்சரவுகள் இருக்கிறது. எத்தனை நீதிமன்றங்கள், நீதிபதிகள் இருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் அடிதடி சண்டைகள் தான் இருக்கிறது. வெளிநாடுகளிலும் கூட பிரச்சனைகளை பார்க்க முடிகிறது. முழு உலகத்திலும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இதற்குதான் பழைய தமோ பிரதானமான உலகம் என்று சொல்லப்படுகிறது. குப்பையே குப்பையாக இருக்கிறது, காடே காடாக இருக்கிறது. எல்லையற்ற தந்தை இவை அனைத்தையும் அழிப்பதற்காக தான் வந்திருக்கிறார். ஒருவேளை உங்களுக்குள்ளேயே சண்டை சச்சரவுகள் இருந்தால் பாபாவிற்கு எப்படி உதவியாளராக ஆக முடியும்? பாபாவிற்கு அதிகமாக உதவி செய்யும் குழந்தைகள் வேண்டும். அதாவது சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாத நல்ல அறிவான புத்திசாலி குழந்தைகள் வேண்டும். எவ்வளோ அழகா பாபா சொல்லிட்டு இருக்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை முடிப்பதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். அதற்கு நீங்க எனக்கு உதவியாளர்களாக இருக்கணும். நீங்களே சண்டை சச்சரவுகள்ல இருந்தீங்க அப்படின்னா எப்படி எனக்கு உதவியாளர்களாக ஆக முடியும்? அதனால நல்ல சென்சிபிள் இன்டலெக்சுவல் குழந்தைகள் வேணும் அப்படின்றார். ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலியாக யார் இருப்பாங்களோ அவங்க தான் எனக்கு வேணும் அப்படின்றார். இப்பொழுது பழைய உலகத்தில் ஐயோ ஐயோ என்ற கதறல் ஏற்பட போகிறது. இரத்த ஆறு ஓட போகிறது. இரத்த ஆறுக்கு பிறகு நெய்யாறு ஓடும். அந்த உலகத்தை தான் பார்க்கடல் என்று சொல்லப்படுகிறது. நாம் பக்தியில் எவ்வளவு நஷ்டம் அடைந்தோம், எவ்வளவு பணம் செலவு செய்தோம் என்பதை இப்பொழுதுதான் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எவ்வளவு செல்வங்கள் கொடுத்தேன், ராஜ்ய பாக்கியம் கொடுத்தேன், அவை அனைத்தும் எங்க போனது என்று பாபா கேட்கிறார். உங்களை உலகத்திற்கு எஜமானனாக ஆக்கினேன். பிறகு நீங்கள் என்ன செய்தீர்கள்? இப்படி கேட்டுட்டு திரும்பி பாபாவே பதில் சொல்றார். பாபாவிற்கு நாடகத்தை பற்றி தெரியும். புதிய உலகம் பழைய உலகம் ஆகிறது, பழைய உலகம் புதிய உலகம் ஆகிறது. இந்த சக்கரத்தில் எது நடந்து முடிந்ததோ அது மீண்டும் ரிப்பீட் ஆகும்.
அதாவது இவ்ளோ எல்லாம் நான் குடுத்தேனே, இவ்ளோ எல்லாம் செல்வத்தை குடுத்தேனே, உலகத்திற்கே எஜமானர்களாக ஆக்குனேனே, இப்ப என்ன இப்படி இருக்கீங்களே? அதெல்லாம் என்ன செய்தீங்க? அப்படின்னு பாபா கேட்டுட்டு, எனக்கு தெரியுன்றார். எனக்கு நாடகத்த பற்றி தெரியும். இருந்தாலும் நான் கேட்கிறேன். புதிய உலகம், பழைய உலகம் ஆகணும். பழைய உலகம், புதிய உலகம் ஆகணும். இந்த சக்கரம் இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும். மறுபடியும் ரிப்பீட் ஆகணும். இதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் அப்படி கேள்வி கேட்கும்போது தான் நீங்க யோசிப்பீங்க. அவ்ளோ உயர்ந்த நிலையில இருந்தோமா? எல்லாத்தையும் இழந்துட்டோமா? அப்படின்னு யோசிப்பீங்க. இப்போ மீண்டும் அடையணுன்ற ஊக்கம் வரும். அதற்காக தான் நான் கேட்கிறேன் அப்படின்றார். இப்போது நேரம் குறைவாக இருக்கிறது. முயற்சி செய்து எதிர்காலத்திற்காக சேமியுங்கள். மற்றபடி பழைய உலகத்தினுடைய அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போய்விடும் என்று பாபா கூறுகிறார். பிரம்மா பாபா என்ன செய்தாரோ அதை அப்படியே பின்பற்ற வேண்டும். பழைய உலகத்தில் இந்த ஒரு பைசாவிற்கும் பெறாத பணத்தை வைத்து என்ன செய்வீர்கள்? இப்பொழுதெல்லாம் கரன்சியை கூட காகிதத்தில் தான் செய்கிறார்கள். அங்கு தங்க நாணயங்கள் இருக்கும். சத்தியுகத்துல தங்கத்திலேயே மாளிகைகள் கட்டப்படும் போது தங்க நாணயங்களுக்கு என்ன மதிப்பு இருக்க போகிறது? அனைத்தும் இலவசமாக இருப்பது போல் இருக்கும். எல்லாமே ஃப்ரீ அப்படி இருக்கும் அங்க. சதோ பிரதான பூமி அல்லவா? அடுத்தது பாபா எப்படி நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் இருக்கிறதோ அதேபோல் நீங்களும் சின்ன சின்ன ஆத்மாக்கள் அங்கே இருப்பீர்கள். அதாவது பரந்தாமத்தில் இருப்பீர்கள். இதையெல்லாம் புத்தி மூலமாக சிந்தனை செய்ய வேண்டும். ஞான சிந்தனை கடலை கடைய வேண்டும். மாயா உங்களுக்கு நிறைய தொல்லைகளை ஏற்படுத்தும் என்று பாபா கூறுகிறார். இது வெற்றி தோல்வியின் உருவாக்கப்பட்ட நாடகம். உங்களுடையது ஒன்றும் ஆயுதங்களால் போடக்கூடிய யுத்தம் அல்ல. யோக பலத்தின் மூலமாக தான் நீங்கள் இதுபோல் ஆகிறீர்கள். ஷரீர பலத்தின் மூலமாக உலக ராஜ்யத்தை யாரும் அடைய முடியாது. இந்த விளையாட்டே அதிசயமானது. 2 பூனைகள் வெண்ணெய்க்காக சண்டை போட்டது என்ற கதை இருக்கிறதல்லவா? அப்படின்னா உலகத்துல ஷரீர பலத்தின் மூலமா 2 குரூப்பாக மாறி அவங்க சண்டை போட்டுப்பாங்க. இடையில உங்களுக்கு ராஜ்யம் கிடைச்சிடும். ஒரு வினாடியில் உலக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் அனைவரும் திரௌபதிகள் என்று பாபா புரிய வைக்கிறார். பெண்கள் பெண்ணாகவே பிறவி எடுப்பார்கள் என்பதில்லை. தொடர்ந்து 2 முறை பெண்ணாக பிறவி எடுக்கலாம். அதற்கு மேல் எடுக்க முடியாது. தாய்மார்கள் பாபா காப்பாற்றுங்கள், எங்களை துஷாசனன் விகாரத்திற்காக தொல்லைப்படுத்துகிறான் என்று கூப்பிடுகிறார்கள். இதற்கு தான் விஷம் நிறைந்த உலகம் என்று சொல்லப்படுகிறது. சொர்க்கத்தை சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. இந்த விஷம் நிறைந்த உலகம், அதாவது வைஷ்யாலயம், ராவணனுடைய படைப்பு. சிவாலயம் சிவ் பாபாவின் படைப்பு. நல்லது. இதற்கு மேல அதிகமாக என்ன புரிய வைப்பது? பாபா மன்மனாபவ என்று கூறுகிறார். உண்மையில் இந்த படிப்பு சமிக்ஞையின் படிப்பாகும். மன்மனாபவ பாபாவை நினைக்கிறதுக்காக தானே இவ்வளோ விஷயங்களையும் பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். பழைய உலகம் அழிய போகுது, ரத்த ஆறு ஓடும், உங்களுடைய பணம் எல்லாம் மண்ணோடு மண்ணாக போயிடும். இதெல்லாம் எதுக்கு புரிய வைக்கிறார்? புத்தி பாபா கிட்ட போகணும் தானே. ஆகையில நிறைய புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சமிகை செய்தாலே போதும். அப்படிப்பட்ட படிப்பு அப்படின்றார். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், பாபாவினுடைய முழு உதவியாளராக ஆகுவதற்கு அறிவாளியாக புத்திசாலியாக ஆக வேண்டும். உள்ளுக்குள் எந்த பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது. 2வது பாயிண்ட், ஸ்தாபனை மற்றும் விநாசத்தினுடைய காரியத்தை பார்த்து கொண்டே
முழுமையான நிச்சய புத்தியுடையவராகி பாபாவை பின்பற்ற வேண்டும். பழைய உலகத்தின் ஒரு பைசா பெறாத பணத்திலிருந்து புத்தியை நீக்கி முழுமையாக பிச்சைக்காரராக ஆக வேண்டும். உற்றார் உறவினர்கள், பணம், ஆஸ்தி போன்ற அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். வரதானம்: குழுவில் இருந்து கொண்டே, அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருந்து கொண்டே, ஒரு தந்தையை தன்னுடைய புத்தியின் துணையாக ஆக்கக்கூடிய கர்ம யோகி ஆகுங்கள். சில குழந்தைகள் குழுவில் அன்பானவர்களாக ஆகுவதற்கு பதிலாக விடுபட்டவர்களாக ஆகிவிடுகிறார்கள். மாட்டிக்கொள்ள கூடாது என்று பயப்படுகிறார்கள். எனவே தூர விலகி இருப்பதுதான் நல்லது என்று நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லை. 21 பிறவிகள் குடும்பத்துடன் தான் இருக்க வேண்டும். ஒருவேளை பயந்து தூர விலகினீர்கள் என்றால் இதுவும் கர்ம சந்நியாசத்தின் சம்ஸ்காரமாகும். கர்ம யோகியாக வேண்டுமே தவிர கர்ம சந்நியாசி அல்ல. குழுவில் இருங்கள், அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆகுங்கள். ஆனால் புத்தியின் துணையாக ஒரு தந்தைதான் இருக்க வேண்டும், வேறு யாரும் அல்ல. புத்தியை எந்த ஒரு ஆத்மாவின் துணையோ குணம் அல்லது எந்த விசேஷ தன்மையோ ஈர்க்க கூடாது. அப்போதுதான் கர்ம யோகி பவித்ர ஆத்மா என்று சொல்ல முடியும். ஸ்லோகன்: பாப் தாதாவிற்கு வலது கரமாக ஆகுங்கள், இடது கரமாக அல்ல. இன்றைய அவ்யக்த சமிக்ஞை: சேவையின் வெற்றிக்கு ஆதாரம் பணிவு. எந்த அளவிற்கு பணிவோ அந்த அளவிற்கே வெற்றி. நிமித்தம் என்று உணர்வதினால் பணிவு வருகிறது. பணிவு என்ற குணத்திற்கு அனைவரும் தலைவணங்குகிறார்கள். யார் சுயம் குனிகிறார்களோ, அதாவது பணிவானவராக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு அனைவரும் குனிகிறார்கள். எனவே இந்த ஷரீரம் ஒரு கருவி என்று புரிந்து நடங்கள். மேலும் சேவைக்கு ஒரு கருவி என்று புரிந்து நடங்கள். அதாவது ஷரீரம் ஒரு பேருக்கு ஒரு கருவியாக இருக்கு. அதே நேரத்தில் சேவைக்கும் நான் நிமித்தமாக இருக்கிறேன், கருவியாக இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடக்கணும் அப்படின்றார். அப்போது பணிவு வரும். எங்கு பணிவு இருக்கிறதோ அங்கு மோதல் இருக்காது. சம்ஸ்கார சந்திப்பு தானாகவே ஏற்பட்டுவிடும். ஓம் சாந்தி. கண்களினால் காண முடியாத சிவனுனை கண்டேனே ஞான கண்ணாலே. மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே, உன்னை உணர்ந்தேனே. கண்களினால் காண முடியாத சிவனுனை கண்டேனே ஞான கண்ணாலே. மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே, உன்னை உணர்ந்தேனே.
மறைமுகமாக என்னை மன்னனாக்க வந்தாயே மறைமுகமாக என்னை மன்னனாக்க வந்தாயே உன் நினைவில் விஷத்தை நானும் அருந்த அமிர்தம் ஆகிடுமே கண்களினால் காண முடியாத சிவனுனை கண்டேனே மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே சிவனுனை உணர்ந்தேனே சிவனுனை உணர்ந்தேனே